அன்பார்ந்த தோழர்களுக்கு வணக்கம். பாருங்கள், இப்போது அதாவது பொதுப்படியாக பிஜிடிஆர்பி, பிடி, செகண்ட் கிரேட் எல்லாம் வேலை கிடைக்காத ஆசிரியர்கள் ஒன்றா சேர்ந்து கூட்டமைப்பாக போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 100 பேர் நாங்கள் இங்கே சேப்பாக்கம் ஸ்டேடியக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து இருக்கிறோம். முன்னெல்லாம் நம்ம போராட்டம் பண்ணணும்னா சென்னை உள்ளே நோயை விட்ட மாட்டாங்க. இப்போ எங்களை ஃப்ரீயாக அங்கே போராட்டம் பண்ண விட்டுருக்குறாங்க. காரணம் என்னென்னா, அந்த சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கான, அதாவது 10,000 பேர்கிட்ட சென்னையில் போராட்டம் பண்ணி, எப்படி நம்ம முன்னே டிபிஐயில் 8 நாள் போராட்டம் உள்ளே பண்ணும்போது அவங்க பண்ணும்போது நம்மளை உள்ள நோய் பண்ணமோ, அதே மாதிரி தான் இப்போ இங்கே எங்களை போராட்டம் பண்ண விட்டுருக்குறாங்க. இதில் நம்ம 2013க்கு மட்டும் 17க்கு மட்டும் நாங்கள் செகண்ட் கிரேடு, நாங்கள் பிஎட்டு, பிடி அப்படின்லாம் சொல்லி பிரிவினை இல்லாமல் ஒட்டுமொத்த ஆசிரியர் கூட்டம், வேலை கிடைக்காத ஒட்டுமொத்த ஆசிரியர் கூட்டம் ஒன்றா சேர்ந்தோம்னா நம்ம கோரிக்கை, அவங்கவுங்க கோரிக்கை பேச்சுவார்த்தை போகும்போது உள்ளே வைக்கலாம். அதை விடுத்து எங்கள் தனி கோரிக்கை, உங்கள் தனி கோரிக்கை நாங்கள் பிரிவுபட்டு இருக்க வேண்டாம். புரியுதுங்களா? எனக்கு இது 2 நாளைக்கு முன்னே தான் தகவல் தெரிஞ்சு நான் அந்த கூகுள் மீட்டில் கலந்துக்கின்னு இது இன்றைக்கி போராட்டத்துக்கு வந்துட்டேன். அதனால் தயவு செஞ்சு, சப்போஸ் இந்த போராட்டம் நாளைக்கு தொடருது அப்படின்னா எல்லோரும் கிளம்பி வாங்க. ஏன்னா இப்போ அந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறதுனால அவங்களுக்கு மட்டும் இங்கே போராட்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நம்மளை அவங்க தடுக்க முடியாது. இந்த நேரத்தில் நம்ம கோரிக்கை வச்சாதான் நம்மளுடைய கோரிக்கை எடுப்படும். அதனால் தயவு செஞ்சு சங்கத்தை பார்க்காதீங்க, யார் தலைவன் பார்க்காதீங்க, யார் முன்னே நிற்கிறான்னு பார்க்காதீங்க. சப்போஸ் போராட்டம் தொடர்ந்தால் கண்டிப்பாக எல்லாம் சென்னைக்கு கிளம்பி வரத்துக்கு உண்டான ஆயத்தமாகுங்க. இதை விட்டால் நம்மளுக்கு வேறு சான்ஸ் கிடையாது. இனிமேல்லாம் நம்ம சென்னையில் பர்மிஷன் வாங்கிலாம் நம்ம போராட்டம் பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்பி சென்னைக்கு வாங்க. நன்றி, வணக்கம். மின்னல் ரவி.